வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்று அமெரிக்காவும் போரில் குதித்ததால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் தொற்றியுள்ளது. ஈரானின் பிரதான அணு ஆய்வு கூடங்களான ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் அணுக்கூடங்களை போர் விமானங்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது. இனி அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாத அளவுக்கு 3 அணு ஆய்வு கூடங்களையும் முற்றிலும் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார். இந்த தாக்குதலால் ஈரான் கொதித்து போனது. அமெரிக்காவுக்கும் அமெரிக்கர்களுக்கும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கர்களும் அமெரிக்க வீரர்களும் தான் எங்களின் முதல் இலக்கு என்று ஈரான் அறிவித்தது. அமெரிக்க தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது ஈரான் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி தாக்கியது. வடக்கு இஸ்ரேல் மற்றும் மத்திய இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்தது. குறிப்பாக டெல் அவீவ், நெஸ் சியோனா, ஐஃபா உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தியது. சைரன் ஒலித்தது. மக்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடினர். முதல் ரவுண்டில் மொத்தம் 20 ஏவுகணைகளை வீசியது. அடுத்த சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் 10 ஏவுகணைகளை போட்டது. ஈரான் நடத்திய இந்த தாக்குதலில் பல இடங்கள் பற்றி எரிந்தன. குறிப்பாக டெல் அவீவ், ஐஃபா உட்பட 10 இடங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. பல இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்தன. 16 பேர் காயமடைந்தனர். பென்குரியன் ஏர்போர்ட் மற்றும் பயாலஜிக்கல் ஆய்வுக்கூடத்தை குறிவைத்து தாக்கியதாக ஈரான் சொன்னது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தி முடித்த சிறிது நேரத்தில் இஸ்ரேலும் ஈரான் மீது குண்டு வீசியிருந்தது. இஸ்ரேல் மீது ஏவிவிட தயார் நிலையில் இருந்த பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதளங்களை குறிவைத்து குண்டு வீசியது. பல ஏவுதளங்களை தகர்த்ததோடு அங்கிருந்த ஈரான் ராணுவ வீரர்கள் பலரையும் கொன்றதாக இஸ்ரேல் சொன்னது. இதுவரை ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதே நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானியர்கள் 850 பேர் வரை கொல்லப்பட்டு இருக்கின்றனர். 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.